வணக்கம் மக்களே. கடந்த சில நாட்களாக டெல்லியில் நடைபெற்று வந்த நீட் போராட்டம் தற்போது வரலாற்றில் முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு. அதாவது போராட்டக்காரர்கள் முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் மத்திய அரசு நிறைவேற்றி தருவதாக ஏற்றுக்கொண்டது. நீட் குறித்த ஆரம்பகால வரலாறு, அது கடந்து வந்த பாதை மற்றும் அதனுடைய தற்போதைய நிலைமை குறித்து நம்ம ஒரு வீடியோ ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீட் போராட்டம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி அடைந்தது, அதற்காக போராடியவர்கள் பற்றியும் அதனுடன் தொடர்புடைய நிகழ்வுகள் பற்றியும் இந்த வீடியோவின் மூலம் பார்க்கலாம். இது போன்ற முக்கிய செய்திகள் குறித்த உடனடி தகவல்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போராட்டக்காரர்கள் வைத்த முதல் கோரிக்கையே நீட் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் செய்ய வேண்டும் என்பதுதான். தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் செய்வதற்கு முன்பாக தன் தரப்பு நியாயங்களை பதிவிடுகிறார். அதன்படி 40 ஆண்டுகளாக ஆசிரியராக, மாணவனாக கல்வியில் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பதே தன்னுடைய நோக்கம் என்பதாகவும் அதற்காகவே பாடுபட்டு கொண்டிருப்பதாகவும் கூறினார். கடந்த மே 3 அன்று நீட் தொடர்பான முறைகேடுகள் வெளிவந்தபோது அதனை விசாரித்து சிபிஐ வசம் இது ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அதன் பிறகு அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வானது கம்ப்யூட்டர் பேஸ்ட் அடிப்படையில் இருக்க வேண்டும், எந்தவிதமான குளறுபடிகளும் ஏற்படக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்ததாகவும் கூறினார். கடந்த ஜூன் 20ஆம் தேதி அன்று 20 லட்சத்திற்கும் அதிகப்பட்ட மாணவர்கள் நீட் மறுதேர்வில் கலந்து கொண்டதாகவும் நீட் தேர்வானது வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஜூலை 20ஆம் தேதி அன்று நீட் மறுதேர்விற்கான முடிவுகள் வெளியானது. நீட் மறுதேர்வானது வெற்றிகரமாக நிறைவடைந்த போதிலும் அதிலும் சில குளறுபடிகள் இருந்ததை தர்மேந்திர பிரதான் ஒப்புக்கொண்டார். இறுதியாக ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வரும் போராட்டத்தை ஆன்டி நேஷனல்ஸ் தவறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்னும் நோக்கத்தில் தான் இந்த பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். நீட் தொடர்பான பிரச்சனை ஆரம்பமான நாள் முதல் தற்போது வரை பிரச்சனைகளை சரி செய்வதற்காக முயன்று கொண்டிருப்பதாக தர்மேந்திர பிரதான் குறிப்பிடுகிறார். மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற நாளிலிருந்து இந்நாள் வரை ஒரு மந்திரி ஒருவர் மக்கள் போராட்டத்தின் காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வது இதுவே முதல் முறையாகும். முதலில் தர்மேந்திர பிரதான் அவர்களின் ராஜினாமா குறித்த செய்தி வெளியான போது ஜந்தர் மந்தரில் மக்கள் அனைவரும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். எனினும் தங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றும் வரை போராட்டம் கைவிடப்படாது என்பதில் போராட்டக்காரர்கள் உறுதியாக இருந்தனர். ஒருபுறம் மக்கள் அனைவரும் தங்களுடைய அமைதி வழி போராட்டத்தை தொடர, மறுபுறம் சிஜேபி பிரதிநிதிகளும் மத்திய அரசின் பிரதிநிதிகளும் மற்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து விவாதிக்க சென்றனர். பல சுற்று விவாதங்களுக்கு பிறகு மத்திய அரசின் பிரதிநிதிகள் போராட்டக்காரர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாக ஏற்றுக்கொண்டனர். இறுதியாக இரு தரப்பினர்களும் ஜாயிண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக தங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அறிவித்தனர் மற்றும் இந்த போராட்டம் வெற்றியடைந்ததையும் அறிவித்து வெற்றியை கொண்டாடினர். மக்கள் அனைவரும் தங்களுடைய போராட்டத்தை முடித்துக்கொண்டு அமைதியாக வீடு திரும்பும்படி சிஜேபி தரப்பினரிடமிருந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது. சமீபத்திய ஆண்டுகளில் மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டு ஜனநாயக வழியில் வெற்றியடைந்த போராட்டங்களில் இதுவும் ஒன்று. மாணவர்கள் மற்றும் சிஜேபி அமைப்பினரை தவிர்த்து இந்த போராட்டத்தில் மிகவும் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய நபர் சோனம் வாங்சக் அவர்கள்தான். லடாக்கை சார்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் மூவ்மெண்ட்ஸ் அமைப்பின் தலைவர் சோனம் வாங்சக் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு 26 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். 26 நாட்கள் கழித்து சோனம் வாங்சக் அவர்கள் உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டார். எனினும் சிலர் உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டதற்கு பின்னணியில் சில காரணங்கள் இருப்பதாகவும் சோனம் வாங்சக் அவர்கள் விலை பேசப்பட்டதாக குற்றச்சாட்டை வைத்தனர். குற்றச்சாட்டு வைத்தவர்களை சோனம் வாங்சக்கின் மனைவி கடுமையாக சாடினார்.
சோனம் வங்சக் அவர்கள் 11 கிலோ எடை குறைத்து தன்னுடைய உயிரையும் துச்சமென நினைத்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். இது போன்ற அநாகரிகமான குற்றச்சாட்டுகளை வைக்க வேண்டாம் என்றும் சோனம் வங்சக்கின் மனைவி கேட்டுக்கொண்டார். சோனம் வங்சக்கின் மனைவியின் கருத்துக்கு சிலர் ஆதரவையும் தெரிவித்தனர். போராட்டம் வெற்றியடைந்ததைத் தொடர்ந்து சோனம் வங்சக் கூறுகையில், இது ஜனநாயகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இதற்கு போராடிய மாணவர்கள், இளைஞர்கள், எல்டர்ஸ், வாலண்டியர்ஸ் மற்றும் சிஜேபி அமைப்பினர் அனைவருக்கும் தங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். மேலும் மத்திய அரசின் இந்த முடிவுகளை வரவேற்பதாகவும் தெரிவித்தார். மேலும் சோனம் வங்சக் கூறுகையில், மந்திரியின் ராஜினாமா மட்டும் தீர்வாகாது, எஜுகேஷன் மற்றும் கவர்னன்ஸில் ரிஃபார்ம் செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார். மேலும் ஒரு நாடு அன்பு மற்றும் பணிவினால் மக்களை ஆள வேண்டும், பயத்தினை கொண்டு அல்ல என்றும், அநீதியை கைவிட்டு நேர்மையான வழியில் செயல்பட வேண்டும் என்றும் சோனம் வங்சக் குறிப்பிடுகிறார். மாணவர்களுக்காக 26 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த சோனம் வங்சக்கின் தியாகம் இன்றியமையாதது. நீட் முறைகேடுகளுக்காக ஒன்றிணைந்த இந்த மக்கள் சக்தி மந்திரியை ராஜினாமா செய்ய வைத்து சிஸ்டமேட்டிக் ரிஃபார்மும் செய்தது என்பது வரலாற்றில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று. மந்திரியின் ராஜினாமா என்பது ஆரம்ப புள்ளிதான். உண்மையான மிஷன் என்பது எஜுகேஷன் சிஸ்டத்தை ரிஃபார்ம் செய்து நேர்மையான மற்றும் தெளிவான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குவதுதான். லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு இந்த நீட் தேர்வு சாதாரண தேர்வு அல்ல, தங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் எஜுகேஷன் சிஸ்டத்தின் மீதான நம்பிக்கையை மீட்டெடுத்த முயற்சி என்றே கூற வேண்டும். எனவே இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் ரிஃபார்ம் செய்யப்படுமா இல்லையா என்பதை இனிவரும் காலம் பதில் சொல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். இது போன்ற பொலிட்டிக்கல் அனாலிசிஸ், ஜெனரல் நாலேஜ் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.